மெல்ல மெல்ல ஆரம்பிக்கலாமா? கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க. இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இவர் அப்பான்னு கூப்பிட்டா என்ன, அண்ணான்னு கூப்பிட்டா என்ன, தலைவரன்னு கூப்பிட்டா என்ன, இந்த அப்பா என்ற உறவு மாறாது. நீங்களும் அப்பா தான் கூப்பிடுவீங்களா? ஆமா, நான் அப்பா டாடியும் கூப்பிடணும், டாடியும் கூப்பிடணும். அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன். அவங்க என்ன பண்றாங்கன்றதே தெரிய மாட்டேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் எப்படி நாங்க அப்பான்னு கூப்பிடுவோம்? நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. என்னத்தை கொடுத்துருக்காரு இலவசம்? இலவச பேருந்து விட்டுருக்காரு மாசம் மாசம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நம்மளோட உரிமையை கேட்கிறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. வருங்காலம் எங்கள் உதயநிதி அண்ணன் உதயநிதி வாழ்க வாழ்க வாழ்க. கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையா தான் பாக்குறேன், முரண்பாடா நினைக்கிறது இல்ல. ஒரு ஒண்ணு தெரியாது, ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. ஐயோ ஈழ பிரச்சனை என்ன சிறான் மேட்டரா பாரு. சோஷியல் மீடியாலாம் பாப்பீங்களா? ஓய்வு நேரங்கள்ல பாக்குறது உண்டு. செய்திகளை விட மக்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்பேன். வெளி மாவட்ட பயணங்களுக்கு போறப்போ கிடைக்கிற அனுபவங்களை பத்தி சொல்ல முடியுமா? எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரையும் சந்திச்சு பேசுறேன். நம்மளோட குறைகள் தீர்க்கப்படணும் நம்பிக்கையோட மனுக்களை கொடுக்கறாங்க. எங்களை கருணை கொலை பண்ணி எங்களை இது பண்ணிடுங்க. சரிம்மா, நன்றி நன்றி. ஆனா வெக்கம் கட்டுறீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலியமானேன்னு